ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் திங்கக்கிழமை, அதனால் நான் வேறு எதுவும் குழம்பு வைக்கலை. அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் பண்ணிட்டேன். இதான் லெமன் சாதம். இது முட்டை கிரேவி பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா முட்டையை வேக வச்சு அது நல்லா வதக்கினோன்னையும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. லெமன் சாதத்துக்கு நல்லா சைடிஷாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே உருளைக்கிழங்கு வறுவல், சிக்கன் ஃப்ரை தான் பண்ணுவீங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நான் திங்கக்கிழமை, அதனால் நான் வேறு எதுவும் குழம்பு வைக்கலை. அதனால் இன்றைக்கி லெமன் சாதம் பண்ணிட்டேன். இதான் லெமன் சாதம். இது முட்டை கிரேவி பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா முட்டையை வேக வச்சு அது நல்லா வதக்கினோன்னையும் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை கட் பண்ணி போட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. லெமன் சாதத்துக்கு நல்லா சைடிஷாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே உருளைக்கிழங்கு வறுவல், சிக்கன் ஃப்ரை தான் பண்ணுவீங்க. ஆனால் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.